everyone. டைம் பார்த்தீங்கன்னா 9:22. நான் நைட்டில் அந்த வீடியோ எடுத்து இன்றைக்கி நைட்டே போஸ்ட் பண்ணுவேன் கைஸ். சரி நான் கண்டனுக்குள்ளே சீக்கிரமாக போகலாம். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், ட்ரேடையும் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். ஆஃபீஸ் ஒர்க் வழக்கமாக நல்லா போச்சு, ட்ரேட் தான் இன்றைக்கி தெரிச்சிருச்சு கைஸ். இன்னைக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், நெஃப்டி இன்றைக்கி டியூஸ்டே, ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. சரி நம்ம கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கால்பிங் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தேன் கைஸ். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துகிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு, டீம் மீட்டிங் எல்லாமே இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ட்ரேட் எடுத்ததே மறந்துட்டேன், அதாவது பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்ததே நான் மறந்துட்டேன் கைஸ். அப்புறம் என்ன பண்ணேன்னா லாஸ் ஆகிட்டே எனக்கு இருந்து பயங்கரமான லாஸுக்கே போச்சு. சரி ஓகே விட, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோல்ட் பண்ண வச்சுட்டு ஆவரேஜ் பண்ணி விட்டுலாம்னு நினச்சேன். ஆவரேஜ்னா அதாவது மார்க்கெட்டை கொஞ்சம் டபுள் ஆக்குவாங்க, அந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் பண்ணி கேப் அப்பில் நாளைக்கு இப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஸோ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம்னு விட்டு நான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பி டேன்னு போட்டேன். அது பார்த்தா வெனஸ்டேன்னு கிடச்சி. சரி வெனஸ்டே நாளைக்கு சொல்லி கூல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம இன்னைக்கு ஹெவி லாஸ் அதாவது லாஸ் ஆகிறதே தெரியாமல் நான் பாட்டுக்கு இன்னைக்கு என்ன பண்ணேன், ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு ப்ரீமியம்னா மெல்ட் ஆகிட்டு இருந்து. என்னடா இன்னைக்கு எல்லாமே மெல்ட் ஆகிட்டே வருது பேங்க் நிஃப்டியில் பார்த்தா, திரும்ப என்ன பண்ணேன், என்எஸ்சியில் போய் செக் பண்ணி பார்த்தேன். என்எஸ்சியில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் டியூஸ்டே எக்ஸ்பிரி டேன்றது. அதாவது நான் இன்றைக்கி மறந்துட்டேன், எல்லா பக்கமே நிஃப்டி பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ணேன், பேங்க் நிஃப்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே ட்ரேட்லாம் பார்த்தேன், நீ மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி எல்லாம் தெரிச்சு வெடிச்சு அன்னைக்கு லாஸுக்கு மேலே லாஸில் போயிட்டேன். கடைசியாக விட்ட வழி சிவன் வழி மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதுவும் பேங்க் நிஃப்டியில் தான் எடுத்தேன். கரெக்டாக 35 பாயிண்ட்ஸ் எனக்கு மேலே கிடச்சிது. இன்னைக்கு லாஸ் எல்லாம் ரிகவரி பண்ணி 3000 ரூபாய் நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டுக்கு போயிட்டேன் கைஸ். ஆனால் என்ன இன்னைக்கு ட்ரேட் கொஞ்சம் கச்சா முச்சான் ஆயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி நான் ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டே ட்ரேட் பண்ணேன்னா, ஸோ இன்னைக்கு ஒஸ்டான ட்ரேடு. பட் நான் ஏதோ காட் கிரேஸில் நான் இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகிட்டேன் கைஸ். அது மாதிரி கான்ட்ராக்ட் நோட்ஸையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய ட்ரேட் பண்ணால் கான்ட்ராக்ட் நோட்ஸில் நமக்கு அதாவது கான்ட்ராக்ட் நோட்ஸ்ன்றது நம்ம ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ எடுக்கணுன்றதை நம்ம ப்ரோக்கேஜ் நம்ம கொடுப்போம். அந்த ப்ரோக்கேஜையும் ஓரளவுக்கு நெஞ்சு வலி தாங்குற அளவுக்கு 600 ரூபாய் தான் நான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சில டைம்லாம் நிறைய பேர் ஓவர் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்கரேஜ் நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடும், அவங்களுக்கு நிறைய நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப அவங்களுக்கு பே பண்ணக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் 3 ட்ரேட் மட்டும் எடுக்கணும். ஹெவியாக லாஸ் பேஸ் பண்ணனால நான் இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஸ்டக்கில் நான் கொஞ்சம் மாட்டிட்டேன் கைஸ். அப்புறம் போயிட்டு கான்ட்ராக்ட் நோட்ஸ்லேயும் பார்த்தேன், 600 ரூபாய் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன் கைஸ். ஆக மொத்தம் அண்ணன் இன்ன வரைக்குமே பாசிட்டிவில் தான் இருக்கேன். இந்த வீக்கெண்டில் நான் உங்களுக்கு என்னோட மொத்த வேலட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நான் காட்டுறேன், பீனல் மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் காட்டுறேன். பை.